ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசா மேரிட் ஆன ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து அவங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கான ரேஷன் கார்ட நீங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஷன் கார்டு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான அபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா, tnpds.gov.in இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க அப்பா, அம்மா வீட்டு ரேஷன் கார்ட்லருந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்க நேம வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணறதுக்கு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, உங்க கல்யாண பத்திரிக்கை, அடுத்தது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரோட ஆதார் கார்டு, கேஸ் பில். இந்த காப்பி வச்சு உங்க ஒய்ஃப் சைட்ல இருந்தோ, ஹஸ்பண்ட் சைட்ல இருந்தோ, பேரண்ட்ஸோட வீட்ல இருந்து நேம் வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா, ஒரு 1 வீக்ல வந்து ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் பண்ண பிறகு தான் நீங்க புதுசா ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும். இப்ப நீங்க ரிமூவ் பண்ண பிறகு நீங்க வந்து இந்த ஆன்லைன்ல வெப்சைட் வந்து லாகின் பண்ணிட்டு, இதுல உங்களுக்கு மேல வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து இந்த மாரி தான் இருக்கும். இப்ப நீங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப்ல யார வந்து அப்ளிகேட்டடா போட போறீங்களோ, அவங்க டீட்டெயில்ஸ வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யார வந்து அப்ளிகேட்டடா போட இப்ப உங்க ஒய்ஃபோட பேர வந்து அப்ளிகேட்டடா போட போறீங்கன்னா, ஒய்ஃபோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க. உங்க ஒய்ஃபோட நேம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் நேம் குடுத்துருங்க. அடுத்தது உங்க வீட்டு அட்ரஸ் இப்ப கரண்ட்டா நீங்க எந்த வீட்டு அட்ரஸ்ல இருக்கீங்களோ, அந்த வீட்டு அட்ரஸ வந்து நீங்க குடுத்துக்கோங்க. அந்த வீட்டு அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கணும். கேஸ் பில்லோ, ஆதார் கார்டு, இல்ல பேங்க் பாஸ்புக், ரெண்டல் அக்ரீமெண்ட் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க வச்சிருக்கணும். அந்த வீட்டு அட்ரஸ வந்து டைப் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா தமிழ்ல, இங்கிலீஷ்ல 2 லாங்குவேஜ்ல கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அடுத்தது, இங்க மாவட்டம், தாலுக்கு, வில்லேஜ் இது வந்து கரெக்ட்டா குடுக்குற மாரி இருக்கும். ஒரு வேள உங்களுக்கு எந்த தாலுக்குல வரும்ன்றது தெரியலன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்களுடைய ரேஷன் கார்டு வாங்கி பாருங்க. அதுல என்ன மாவட்டம், தாலுக்கு, வில்லேஜ் இருக்கோ, அதையே நீங்க குடுத்துக்கோங்க. தப்பா குடுத்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களுக்கு தெரியலன்னா, உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடியவங்களோட ரேஷன் கார்ட வாங்கி, அதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்தது ஃபோன் நம்பர் வந்து நீங்க என்ன நம்பர் வேணா குடுத்துக்கலாம். ஆனா, அந்த நம்பர வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. நீங்க அடிக்கடி வந்து ஆன்லைன்ல வந்து நம்பர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க ஆஃபீஸ்க்கு போய் தான் நம்பர் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அது உங்களுக்கு அதுக்கப்புறம் சிரமமா இருக்கும். அதனால ஒரு டைம் குடுக்கும்போதே, இந்த நம்பர் நான் லைஃப் டைம் யூஸ் பண்ணுவேன். எந்த நம்பர் யூஸ் பண்ணுவீங்களோ, அந்த நம்பர் குடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்ட்டா குடுத்த பிறகு, உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனயும், ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஏடோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. பேரு வந்து நீங்க மேல குடுத்துருக்கீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹெட்டா யார போடுறீங்களோ, அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க ஜெண்டர் குடுத்துருங்க. இங்க வந்து அவங்க இந்தியன் குடுத்துருங்க. ஃபேமிலி ஹெட்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இங்க வந்து தொழில் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க என்ன பிரைவேட்ன்னு குடுத்துட்டு, மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ சேலரி வருதோ, அந்த சேலரிய வந்து குடுத்துக்கோங்க. ஒரு 12 20 25 30 எவ்வளோ வருதோ அத நீங்க குடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியா கேட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுங்க. அப்படி இல்லன்னா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்லைன்னு குடுத்துக்கலாம். அடுத்தது அப்ளிகன்ட்டோட ஆதார் கார்ட வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அவங்களோட ஆதார் நம்பரையும் டைப் பண்ணணும். இது எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ண பிறகு, உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்க டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆயிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு நீங்க சேவ் பண்ண பிறகு, டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க உங்களுக்கு ஷோ ஆன பிறகு, அடுத்த செகண்ட் வந்து உங்க ஹஸ்பண்ட் நேம் ஆட் பண்ணதுக்கு திரும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, திரும்ப இந்த மாரி ஒரு பாக்ஸ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதுல உங்க ஹஸ்பண்டோடைய பேரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க ஜெண்டர், அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி, திரும்ப நீங்க உறுப்பினர் சேர்க்கைன்னு குடுத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஒரு வேள இதுல வந்து நீங்க டேட் ஆஃப் பர்த்லயோ, இல்ல நேம்லயோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, இங்க திருத்தன்னு சொல்லிருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திரும்பவும் வந்து நீங்க என்ன வந்து டைப் பண்ணீங்களோ, அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல உங்களுக்கு என்ன கரெக்ஷன் இருக்கோ, அந்த கரெக்ஷன நீங்க போட்டுக்கலாம். ஏதாச்சும் நீங்க டீட்டெயில்ஸ் வந்து இப்ப பிடிஎஃப் ஏதாச்சும் தப்பா அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா, திரும்ப சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னு நெனச்சாலும் நீங்க எல்லா கரெக்ஷனும் பண்ணிட்டு, திரும்ப உறுப்பினர் விவரம் சேமின்னு குடுத்தீங்கன்னா, திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஆட் ஆகும்போது, உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக மாற்றப்பட்டது. இந்த மாரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மாரி வந்துருச்சுனாலே, உங்களுக்கு கரெக்ட்டா திரும்ப ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் தான். இப்ப வந்து கரெக்ட்டா கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரேஷன் கார்டு வேணும்னு சொல்லிட்டு, ரேஷன் கார்டு டைப்ஸ்ல குடுத்துருப்பாங்க. இப்ப இந்த பண்டமில்லா அட்டைனா, வெறும் கார்டு மட்டும் தான் இருக்கும். அந்த கார்ட்ல உங்களால எந்த பொருளும் வாங்க முடியாது, பணமும் வாங்க முடியாது,
பொருள் எதுவும் வாங்க முடியாது, பணமும் வாங்க முடியாது. வெறும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மட்டும் தான் இருக்கும். அந்த கார்ட நீங்க லைஃப் லாங் வச்சுக்கலாம். நீங்க போய் என்ட்ரி போடணும் அந்த மாரிலாம் அவசியம் இல்ல. கார்டு மட்டும் இருக்கும். எனக்கு வந்து வெறும் கார்டு மட்டும் இருந்தா போதும். நான் எந்த பொருளும் வாங்க மாட்டேன்னா, நீங்க பண்டமில்லா அட்டை வச்சுக்கலாம். ஆனா வந்து கவர்மெண்ட்ல ஏதாச்சும் பணம் குடுக்குறாங்கன்னா, அந்த கார்டுக்கு பணம்லாம் கிடைக்காது. இந்த ரைஸ் கார்டு, சுகர் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம்லாம் கிடைக்கும். ரைஸ் கார்டுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரிசி, பருப்பு எல்லாமே குடுப்பாங்க. அதுக்கு பிறகு பணம் ஏதாச்சும் நிவாரண பணம் குடுப்பாங்க. அந்த பணமும் குடுப்பாங்க. சுகர் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, அரிசி குடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 கிலோ சர்க்கரை கிட்டமா குடுப்பாங்க. இப்ப அரிசி கார்ட்ல வந்து ஒரு 2 கிலோ சர்க்கரை குடுக்குறாங்கன்னா, சுகர் கார்டுக்கு உங்களுக்கு 5 கிலோ சர்க்கரை குடுப்பாங்க. அதுக்கு பதிலா அரிசிலாம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து மழை காலத்துல வந்து வெள்ள நிவாரண பணம் குடுக்குறோம்னா, அந்த சுகர் கார்டு குடுப்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கார்டு வேணுமோ, அந்த டைப் ஆஃப் கார்ட கிளிக் பண்ணிட்டு அந்த அ கார்டுக்கு நீங்க கிளிக் பண்ண பிறகு, இப்ப நீங்க குடியிருப்பு சான்றுன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க மேல அட்ரஸ் குடுத்துருக்கீங்கல்ல, அந்த வீட்டு அட்ரஸ்ல என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? ஆதார் கார்டு, ஈபி கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, கேஸ் பில்லு, ரெண்டல் அக்ரீமெண்ட் இங்க குடுத்திருக்க லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ, அந்த டாக்குமெண்ட்ட 1 எம்பிக்குள்ள பிடிஎஃபா வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க என்ன டைப் ஆஃப் கார்ட் அப்ளை பண்ணிருக்கீங்க, என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்க. என்ன ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி இருக்கும். கரெக்ட்டா இந்த மாரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்பதான் நீங்க கரெக்ட்டா வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, கேஸ் பில் அதாவது கேஸ் பில் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அந்த கேஸ் பில் பார்த்தீங்கன்னா, ஏன் கேஸ் பில் டீடெயில்ஸ் கேட்கறாங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கேஸ் இல்லாதவங்களுக்கு மண்ணெண்ணெய் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எங்கேயும் வந்து மண்ணெண்ணெய் குடுக்கறதே இல்ல. அதுக்கு பதில் தான் பார்த்தீங்கன்னா, கேஸ் பில் வந்து கட்டாயம் கேட்கறாங்க. ஒரே ஒரு கேஸ் ஆச்சும் கண்டிப்பா வச்சிருக்கணும். அந்த கேஸ் பில் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேர்ல யாரு பேர்ல இருக்கோ அவங்களோட நேமு, என்ன டைப் ஆஃப் கேஸ் நீ இந்தியனா, பாரத்தா, என்ன ஹெச்பியா, என்ன கேஸ், என்ன நிறுவனமோ அந்த நிறுவனம் பேரு, கேஸ் ஏஜென்சியோட நேமு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ நீங்க வந்து டைப் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். 2 சிலிண்டர் வச்சுன்னா 2 சிலிண்டர்ல பாக்ஸ்லயும் வந்து குடுங்க. ஒண்ணே 1 வச்சிருக்கீங்கன்னா, ஒண்ணே 1 குடுத்துட்டு, மேல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இந்த டிக் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு, பதிவு செய்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது எதுவுமே உங்களால எடிட் பண்ண முடியாது. எடிட்டபிள்ல இருக்கும். எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு 1 முறைக்கு 2 முறை பார்த்துட்டு, நீங்க உறுதி செய்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். அவ்வளோதான் ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்களே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிட முடியும். அதாவது இது வந்து அப்ளிகேஷன் வந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபோன் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராசஸா முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 மந்த்க்குள்ள உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து ரெடி ஆயிடும். ஈஸியா நீங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இப்ப உங்களுக்கு ரேஷன் கார்ட் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கார்ட் ஏதாச்சும் அப்ளை பண்ணி தரணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க.